இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ். வணக்கம் மானஸ்ராஜ், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இருந்த புகழேந்தி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணத்தினால அவர் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் முதல் நாள், அதாவது இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சுயேட்சையாக பிரபல தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்களாக 3 நபர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள் சுயேட்சையாக. அதில் ஒரு நபர் ஒருவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக பணமாலை மற்றும் சில்லறை காசுகளுடன் வேட்புமனு தாக்கல் செய்து வந்துள்ளார். அவர் பாத்தீங்கன்னா அவர் தருமபுரி மாவட்டம் நாகமரை பகுதியை சேர்ந்தவர் அக்னி ஆழ்வார் என்பவர். இந்த விக்கிரவாண்டி இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக 51வது முறையாக தற்போது அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். அவரை தொடர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக டெபாசிட் செய்வதற்காக 10,000 ரூபாய் சில்லறை காசுகளுடனும் 50,000 பணமாலையுடனும் கழுத்தில் மாலையாக அணிவிந்து ஊழல் இல்லா ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி பணமாலையுடனும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரை தொடர்ந்து ஒரு போக்குவரத்து ஊழியர், அதாவது ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் ஒருவர் தற்பொழுது வந்திருக்கிறார். அவர் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று டிஜிட்டல் மயமாக்குறதை வலியுறுத்தி தற்பொழுது வந்திருக்கிறார். தமிழக அரசு போக்குவரத்து துறையில அவர் பணியில் இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். திருச்சி உறையூரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தற்பொழுது டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் மற்றும் டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டுகளை மாலையாக அணிவித்து தற்பொழுது இங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.